தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை செருப்பு அணிவதில்லை என அண்ணாமலை சபதம் ஏற்றிருந்தார். இந்நிலையில் மாநிலத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரனின் கோரிக்கையை ஏற்று அண்ணாமலை தற்போது செருப்பு அணிந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை கண்டிக்கும் விதமாக செய்தியாளர் சந்திப்பு செய்திருந்த அப்போதைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இந்த கொடுங்கோல் ஆட்சியை அகற்றும் வரை தான் காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்ற ஒரு சபதம் ஏற்றிருந்தார். அதற்காக இந்த தமிழ்நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பை கருதி அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில அதற்கு ஒரு அண்ணனாக தான் செய்ய வேண்டிய கடமையாக நினைத்து அவர் சவுக்கடிகளும் அடித்துக் கொண்டார். இது போன்ற நிகழ்ச்சியில ஒரு சபதம் ஏற்றிருந்த சூழல்ல இதுநாள் வரையிலும் தமிழக அரசில் திமுக ஆட்சியை அகற்றும் வரையில் காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்று சபதம் ஏற்றிருந்த அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது பாஜகவுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் வைத்த முதல் கோரிக்கை பாஜகவுடைய மாநிலத்திலாக இருக்கும்போது அண்ணாமலை ஏற்ற அந்த சபதத்தை கைவிட்டு காலில் செருப்பு அணிய வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற அந்த நிகழ்வை தொடர்ந்து அண்ணாமலை சபதமாக தான் காலில் அணிந்திருந்த காலணியை கழட்டி விட்டு இனி இந்த திமுக அரசை அகற்றாமல் நான் காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்று சபதம் விட்டிருந்தார். அந்த சபதம் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. திமுக ஆட்சி அகற்றுவதற்கு முன்பாகவே 2026 தற்போது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவுடன் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆண்டவன் சித்தம்படி திமுகவை வீழ்த்தி இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று நயினார் நாகேந்திரன் தலைவராக பொறுப்பேற்றிருக்க இந்த சூளுரை ஏற்றிருந்தார். இந்த நேரத்துல பாஜகவினுடைய தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய நேரத்துல அண்ணாமலை அவர்களுக்கு தான் ஒரு கோரிக்கை வைப்பதாகவும் அவர் காலில் செருப்பு அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். அது கோரிக்கையாக மட்டும் இல்லாமல் மேடையிலேயே புதிதாக வாங்கி வரப்பட்டிருந்த செருப்பை எடுத்து அண்ணாவிடம் கொடுத்து அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு காலில் செருப்பு அணிந்து கொள்ளுமாறு பாஜகவுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலைக்கு வலியுறுத்தி அந்த செருப்பை கொடுத்து காலில் போட வைத்தார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை அவர்களும் அவருடைய சபதத்தை முடித்துக் கொண்டு தற்பொழுது காலில் செருப்பை அணிந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த அவர் தான் தற்பொழுது ஒரு பொறுப்பு இல்லாத, அதாவது தலைமை பொறுப்பு இல்லாத கட்சியுடைய கட்டளையை ஏற்று நடைபெறக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன் என்பதை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கூட்டணி என்பது 2024 தனித்தனியே தேர்தலை சந்தித்த கட்சிகளை கொண்டு தற்பொழுது அமைக்கப்பட்ட கூட்டணி எனவும் இது இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வலிமையான கூட்டணியாக அமைந்திருப்பதாகவும் அண்ணாமலை அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த பதவியேற்பு விழாவில் பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலில் 59 உறுப்பினர்கள்ல அண்ணாமலை ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற அறிவிப்பும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தற்பொழுது பாஜகவுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் விடுத்த கோரிக்கையை ஏற்று அண்ணாமலை தனது சபதத்தை முடித்துக் கொண்டு காலில் செருப்பணிந்து கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சியை அகற்றும் வரை பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை தான் இந்த சபதத்தில் உறுதியாக இருக்க போவதாக அண்ணாமலை கடந்த டிசம்பர் மாதம் சூளுரைத்திருந்தார். இந்த சூழல்ல தற்பொழுது அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்த அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் சொல்லியதன் ஏற்று அவருடைய கோரிக்கையை ஏற்று தற்பொழுது அண்ணாமலை தனது சபதத்தை முடித்துக் கொண்டு காலில் செருப்பணிந்து கொண்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.